ஈரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஈரலுடைய செயல் மாற்றத்தினால் ஏற்படுகின்ற பித்தப்பை கற்களை மாற்று. உடலில் இருக்கக்கூடிய அதீத இரத்த சோகை, இந்த இரத்த சோகையினால் ஏற்படுகின்ற உப்பு படிமானங்கள், இந்த உப்பு படிமானங்களால் ஏற்படுகின்ற பித்தப்பை கற்களை அறுவை சிகிச்சை இல்லாமல் கரைக்க உதவி செய்யக்கூடிய இந்த தீநீர் எப்படி செய்யணும், இதோட மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக பார்ப்போம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் மற்றும் தூக்கம், இந்த 7 தூண்கள் நம் உடல் ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்துகிறது, நோயற்ற வாழ்க்கைக்கும் நோயுற்ற வாழ்க்கைக்கும் தீர்வுகளை எவ்வாறு வழங்குகிறது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலம் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று உடலுடைய மிக முக்கியமான ராஜ உறுப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய, ஏன் உடலுடைய அடிப்படை ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய ஈரல் ஆரோக்கியத்தை பற்றியும், இந்த ஈரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் பற்றியும் விவரமாக நாம் பார்க்க போகிறோம். ஈரல் அப்படிங்கிறது ஏன் உடலுடைய கேடயம் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? இன்றைக்கு உடல்ல நமக்கு ஏன் புற்றுநோய் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. நம்முடைய வாழ்வியல் முறையா, சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய பதப்படுத்தக்கூடிய உணவினால் இருக்கக்கூடிய ரசாயனம் கலந்த உணவினால் இருக்கக்கூடிய காரணங்களா, புகைப்பழக்கம், மதுப்பழக்கம் சொல்லக்கூடிய நிகழ்வுகளா, மரபணு ரீதியாக ஏற்படக்கூடியதா, அல்லது நமக்கு நம்முடைய மன அழுத்த விகிதாச்சார மாற்றங்களால் ஏற்படுகிறதா அப்படின்னு நிறைய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான பதில் ஆராய்ச்சி முடிவில் என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன கெட்ட பழக்கங்கள், என்ன நல்ல பழக்கங்கள் உங்களிடம் இருந்தாலும் கூட, எவ்வளவு நாட்கள் உங்களுடைய ஈரல் ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறதோ அவ்வளவு நாட்கள் உங்கள் உடல் நோயற்ற உடலாக இருக்கும் அப்படிங்கிறத அவ்வளவு அழகாக ஆராய்ச்சி முடிவுகள் காட்டுவதை பார்க்கிறோம். அதனால தான் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த 7 ராஜ உறுப்புகளை பற்றியும், குறிப்பாக ஈரல் பித்தத்துடைய அடிப்படை ஸ்தானமாக இருக்கிறதுனால, உடலுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்துடைய ஆதாரமாக இருக்கிறதுனால, இன்றைக்கு ஈரல் பாதுகாப்பிற்காக நிறைய வழிமுறைகளையும் இயற்கை மருத்துவமும் சித்தர்களும் அவ்வளவு விவரமாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறத பார்க்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன? சரியா தூங்க முடியல, வெளி உணவுகளை நாடி இருக்க வேண்டி இருக்கிறது, மன அழுத்தம் கூடுதலாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு வகையான சிரமங்களோடு போராடக்கூடிய ஒரு நிலையிலேயே நாம் இருக்கிறத பார்க்கணும். அப்போ அந்த நிலையிலிருந்து என்னை எப்படி நான் மாற்றிக்கொள்ள முடியும், ஈரல் ஆரோக்கியத்திற்கு தேவையான முயற்சிகளை நான் எவ்வாறு எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு புறம். மற்றொரு புறம் ஈரலோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய மற்றொரு உறுப்பாக இருக்கக்கூடிய பித்தப்பை. இந்த ஈரலுடைய அமில சுரப்புகள் பித்தப்பைக்கு வந்து பித்தப்பையிலிருந்து செரிமானம் ஊட்டப்பட்டு வயிற்றுக்குள் கலந்து செரிமான மண்டலத்திற்கு தேவையான ஆற்றலும், அதற்கு தேவையான அமிலங்களும், அதற்கு தேவையான வினையூக்கிகளும் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் வாழ்வியல் மாற்றமோ அல்லது உடலியல் மாற்றமோ ஏற்படும் போது நேரடியாகவே பித்தப்பைக்கு வரக்கூடிய ஈரல் சுரக்கக்கூடிய பித்த அமிலங்கள் இன்றைக்கு பித்தப்பை கற்களாக மாறுகின்ற ஒரு நிகழ்வு நம்மில் நிறைய பேருக்கு நடக்கிறத பார்க்கணும். அப்போ கற்களாக மாறும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த இடத்தில் அறுவை சிகிச்சை செய்து பித்தப்பையையே நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வுக்கோ அல்லது அறுவை சிகிச்சைக்கோ வேறு வழி இல்லாமல் உந்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஈரல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், பித்தப்பை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல கீழாநெல்லி, கரிசாலை, பூவரச மரத்துடைய பழுத்த இலை, பொதுவாக இலைகள் பச்சையாக இருக்கும், ஆனால் பூவரச மரத்துடைய இலைகள் வந்து பச்சை நிறத்திலிருந்து மஞ்சள் நிறமாக மாறி தானாகவே மரத்திலிருந்து உதிர்வதை பார்க்க முடியும். அந்த மாதிரி பழுத்த பூவரச மரத்துடைய இலை, இந்த 3 பொருட்கள் நமக்கு தேவை. இந்த 3 பொருட்களையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன் நாம் சாப்பிடும்போது வெறும் ஈரலுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள்
அந்த கற்களால் ஏற்படுகின்ற வீக்கங்கள், அந்த வீக்கங்களால் ஏற்படுகின்ற பித்தப்பை கற்களுடைய அடைப்பினால் ஏற்படுகின்ற மஞ்சள் காமாலை சார்ந்த சிரமங்கள் வரை படிப்படியாக குறைவதை நம்ம பார்க்கிறோம். நம்மில் நிறைய பேருக்கு தெரிந்தோ தெரியாமலோ உடல்ல தொற்றுக்கள் ஏற்படுவது இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு உடற்கூறு பரிசோதனைக்கு நம்ம செல்லும் போது தான் அந்த இடத்துல உங்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது, இந்த தொற்று ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுவதை பார்க்கிறோம். குறிப்பாக ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்லக்கூடிய வைரல் சார்ந்த தொற்று. அப்போ அந்த தொற்று நமக்கு ஏற்படும் போது இன்றைக்கு குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல அவை இருந்தாலும் கூட காரணம் இல்லாமலேயே 50 வயது 40 வயதில் ஏற்படுகின்ற ஈரல் செயலிழப்பு நோயின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸ் சார்ந்த நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஹெப்படைட்டிஸ் வகை சார்ந்த தொற்று நோய்கள் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா அந்த நோய்களுடைய வீரியத்தை குறைத்து கொள்வதும் அந்த நோயினால் ஏற்படுகின்ற மற்ற பாதிப்புகளை மாற்றிக்கொள்வதற்கும் நோயுடைய தொற்று ஆரம்ப நிலையாக இருக்கும்போது அந்த நோயை மீட்டெடுக்கவும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா இந்த கிழாநெல்லி, கரிசாலை, பழுத்த இலையாக இருக்கக்கூடிய பூவரச மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த இலை தான். இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு தீநீராக நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு மிகப்பெரிய சிரமம் என்னன்னா பசியின்மை நோய். காலையில் எழுந்து கொண்டு காலை கடன்களை முடித்தவுடன் காலையில் சாப்பிடுகின்ற அந்த உணவு மட்டும்தான் நான் பசித்து சாப்பிடுகிறேன். மாலை உணவோ இரவு உணவோ எனக்கு ஒரு துளி கூட பசி என்பதே இல்லாத ஒரு நிலையோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக வயதானவர்கள். இன்றைக்கு 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களில் 150 பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமம் என்ன? என்னால் சாப்பிட முடியவில்லை, எனக்கு ருசி தெரியவில்லை, எனக்கு உணவை கண்டாலே குமட்டலாக இருக்கிறது, இரவு நேர உணவை நான் நிறுத்தியே பல வருடங்களாகிவிட்டது, காலை உணவு மதிய உணவே வேறு வழியில்லாமல் அதீதமான அழுத்தத்தின் காரணமாக நான் சாப்பிடுகிறேன்னு சொல்லக்கூடிய எவ்வளவு பேரை நம்ம பார்க்கிறோம். இவை அனைத்தையுமே மாற்றி உடலுடைய ஆரோக்கியத்தை மாற்றி உடலுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து நல்ல பசி, நல்ல ருசி அறிகின்ற தன்மை, அதே போல நல்ல அளவுக்கு உண்ட உணவு சீரணமாதல், சீரணமான உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் சேருதல், உடலில் இந்த மொத்த நிகழ்வும் நடக்கும்போது உருவாகின்ற கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேற ஈரல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டுமானால், இந்த ஆரோக்கியமான நல்வாழ்வுக்கு நாம் திரும்ப வேண்டுமானால் நமக்கு தேவையான மிக முக்கியமான சுலபமான மூலிகை தேநீர். காலை எழுந்தவுடனே காஃபி குடிக்கிற, டீ குடிக்கிற, எவ்வளவோ வகையான உணவுகள் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் அப்படிங்கிறது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். ஆனால் அந்த காலை குடிக்கக்கூடிய காஃபி, டீ, உற்சாக பானங்களை தவிர்த்து ஒரு 2 மண்டலங்கள் 100 நாட்கள் வெறும் இந்த கிழாநெல்லி, கரிசாலை, நன்கு பழுத்த மஞ்சள் நிறமாக மாறி இருக்கக்கூடிய அந்த பூவரச மரத்துடைய இலை, இந்த மூன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது என்ன ஆகும்? படிப்படியாக ஈரலுடைய ஆரோக்கியம், பசியற்ற தன்மை மாறி நல்ல பசிக்கின்ற நிலையை நாம் அடைவதை பார்க்கலாம். நிறைய பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இரத்த சோகை சார்ந்த நோய்களும் அதால் ஏற்படுகின்ற மாதவிலக்கு கோளாறுகளும், இந்த இரத்த சோகை நோய் நீண்ட காலமாக இருக்கும்போது தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய ஹைப்போதைராய்டிசம் சார்ந்த நோய்களும் இன்றைக்கு அந்த குழந்தைகளை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம். காலை எழுந்தவுடன் ஒரு மாத்திரை, மாதவிலக்கு சீராக வர வைப்பதற்காக மாதம் எடுக்கின்ற மாத்திரை, சில நேரங்களில் மாதவிலக்கு சீராக வேண்டும் கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேறு வழியில்லாமல் தொடர்ந்து சாப்பிடப்படும் போது உடல் எடை அதிகரிக்கின்ற சிரமங்கள்,
முகத்தில் தாடை பகுதிகளில் ஆண்களுக்கு ஏற்படுவது போல முடி ரோம வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நிலை, தலையில் இருக்கக்கூடிய தலைமுடி கொட்டி போய் பார்ப்பதற்கே ஏதோ அந்த குழந்தைக்கு பெருசா உடம்புல சத்து குறைபாடோ நோயோ இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுகின்ற அளவுக்கு உடல் மாற்றங்கள் 17 வயது 16 வயது குழந்தைகளை இன்றைக்கு நிறைய பேர் அடைவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும்னு வரும்போது, குறிப்பாக இந்த ஹார்மோன் சார்ந்த இரத்த சோகை சார்ந்த மாற்றங்கள் உடல்ல ஏற்படும் போது என்னதான் சத்து மாத்திரைகளும் சத்து ஊசிகளும் அல்லது சத்து மருந்துகள் ஹார்மோன் மருந்துகளோ தொடர்ந்து கொடுத்தாலும் கூட அந்த இடத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பெரிய அளவில் குறைந்து போய் விடுவதை நம்ம பார்க்கிறோம். மருந்து மாத்திரைகளோடு நாம் இருந்தாலும் கூட ஆரோக்கியமான உடல் மனநிலையில் அந்த குழந்தைகள் இருக்காங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கு, இரத்த சோகை சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு, தைராய்டு சுரப்பியில் ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றுவதற்கு, உடல்ல இருக்கக்கூடிய வாத நீரும் பித்த நீரும் கழிவாக இருக்கக்கூடிய சூழலை மாற்றுவதற்கு, உடல் அமைப்பே மாறிப்போய் வயிறு பெரியதாக, மார்பகம் பெரியதாக, தொடைப்பகுதி பிட்டப்பகுதி உருவமற்ற நிலை மாறுவதற்கு, ஈரலை பலப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த கிழாநெல்லி, கரிசாலை, நன்கு பழுத்த பூவரச மர இலை சார்ந்த இந்த தேநீர். ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.